அதுக்கப்புறம் அழுத இன்னொரு சீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெட் ஸ்டார்க் இருக்காப்புல, நெட் ஸ்டார்க்கு மொத்தம் 5 பசங்க இருப்பாங்களா, 2 பொண்ணுங்க 3 பசங்கன்னு கிரேஜாயை சேர்க்காம அப்படி இருக்கும்போது, அதில் ஒரு சின்ன பையனை நம்மால் லேனிஸ்டரு மாடியிலேருந்து தள்ளி விட்ருவாப்புல. அதுக்கப்புறம் அந்த பையனால் நடக்கவே முடியாது, பாவம் ரொம்ப கஷ்டமாகி போயிடும். அதுக்கப்புறம் யாரோட உதவி இல்லாமல் எந்த வேலையுமே பண்ண முடியாது. அந்த பையனை வந்து திரும்பி அவர் என்ன பண்ணுவார், இங்கே நார்த்துக்கு வந்துருப்பாப்புல. நார்த்துக்கு வந்து அந்த கோட்டையில் அப்படியே குதிரையிலேருந்து இறங்கிட்டு இப்படி திரும்பி பார்ப்பாப்புல. அங்கே அந்த பையன் ஒரு வீல் சேரில் உட்காந்துருப்பான். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. இவரோட ரியாக்ஷனு அந்த பையனோட ரியாக்ஷனு அதோட முடிஞ்சிடும். தான் காதல் தான் முக்கியம், தான் காதலுக்காக என்ன வேணால் பண்ணுவேன்னு அவர் எடுத்த ஒரு முடிவு எவ்வளோ பெரிய தப்புன்றதை வெறும் ஃபேஸ் ரியாக்ஷன் மூலம் மட்டுமே கொடுத்துருப்பாப்புல. அந்த சீன் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கும். இப்போ எனக்கு வெங்காயத்தை விட்டு கண்ணெல்லாம் கலங்குது. உடனே அந்த சீன் ஞாபகம் வருது. அந்த சீன் நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குச்சா? இல்லை உங்களுக்கு ஃபீலிங்ஸாக இருந்துச்சா? இல்லை நீங்கள் அதை பார்த்து சிரிச்சிங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவர் 3 கண் காகமாக மாறிடுவாப்பில். 3 கண் காகமாக மாதிரி மொத்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீசனே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிடுவாப்பில்.